தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் விருது பெறும் நமது சமுதாய தலைவர், நமது பேராசிரியர் அவர்களை வாழ்த்துவதற்கு ஒரு நாள் போதாது. எனக்கு முன்னால் பேசிய அத்தனை பேரும் நம்முடைய பேராசிரியர் அவர்களுடைய அனைத்து குணநலங்களையும் பேசிவிட்டார்கள். உங்களுக்கு நான் ஒன்று தான் சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர் எனக்கு பேராசிரியர். நான் 1970 ஜமால் முகமது கல்லூரியில் நான் மாணவனாக சேர்ந்தபோது அவர் அங்கு பேராசிரியர். அதன் பிறகும் சரி, அதிலிருந்து ஆரம்பித்து அவரை நான் தொடர்ந்து அவருடன் தொடர்பில் இருந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய ஒவ்வொரு முன்னேற்றத்திலும், வாழ்வில் முன்னேற்றத்திலும் அவர் என்னை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள், என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆசிரியரை பற்றி ஒரு மாணவன் என்ன சொல்வது? ஒரு ஆசிரியரை பற்றி ஒரு மாணவன் சொல்ல இருக்கிறது என்ன இருக்கு? இந்த மாணவனை பார்த்தால் தெரியும் ஆசிரியருடைய பெருமை. ஒரு தந்தையை பற்றி ஒரு மகன் என்ன சொல்ல முடியும்? என்னை ஒரு மகனாகவே பாவித்த எனது தந்தை அவர்கள். நான் நீதிபதியாக ஆன பிறகும் சரி, நான் 1989 நான் நீதிபதி ஆனவன் என்பதை நான் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அதன் பிறகு நான் ஒவ்வொரு படியாக என் வருவதெல்லாம், ஒவ்வொரு முறையும் நான் பேராசிரியர் அவர்களை சந்திக்கும் போதெல்லாம் என்னை ஒரு தன்னுடைய மகனாக, என்னை ஒரு தகப்பனாக அவர் என்னை எப்போதுமே பாராட்டி கொண்டிருப்பவர்கள், என்னை வாழ்த்து கொண்டிருப்பவர்கள். என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் முன்னேறி கொண்டிருக்கிற கட்டத்திலாம் தன்னுடைய மகனாக என்னை பெருமை பாராட்டி கொண்ட ஒரு தந்தையை பற்றி ஒரு மகன் பேச வந்திருக்கின்றேன். அதன் பிறகு நான் உயர்நீதிமன்ற நீதிபதியான பிறகும் சரி, ஓய்வு பெற்ற பிறகும் சரி, அவர் எதற்கெல்லாம் உடனே அழைக்குவது, சாகுல கூப்பிட்டு நீதியரசரை கூப்பிடு, அவர் என்னை அழைக்கும் விதமே எப்படித்தான். சாகுல் அவர்களை கூப்பிட்டு நீதியரசர் அவர்களை வரச்சொல், அல்லது நம்ம எம்எல்ஏ அவர்களை கூப்பிட்டு நீதியரசரிடம் போய் பேசுங்கள், அவர் சரியானதற்கு ஒரு தீர்வு காணுவார். இப்படித்தான் என்னை எப்போதெல்லாம் அவர் பெயர் சொல்லி கூட அழைத்தது கிடையாது. அத்தகைய ஒரு தகைசால் விருது பெற்ற தமிழர். உங்களுக்கு நன்றாக தெரியும், சொல்லியிருந்தாங்க, அவர் ஜவஹர்லால் சார் கூட சொன்னாங்க, தகைசால் தகைவர் என்ற விருது பெறுவதற்கு இன்றைய தமிழக முதல்வர்கள் அவர் வந்த பிறகு 1921 ஆரம்பித்து இதுவரை 4 பேருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. நமது பேராசிரியர்கள் 5வதாக வந்திருக்கிற ஒரு பெரிய ஒரு விருது பெற்றவர். சொல்வார்கள், சில பேருக்கு விருது பெறுவதால் பெருமை என்று, அவர்களுக்கு விருது பெறுவதால் பெருமை என்று. ஆனால் அந்த விருதை பெறுவதால் விருதுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரே தகைசால் தமிழர் அவர்கள், நம்முடைய பேராசிரியர் பெருமகன் அவர்கள். இத்தகைய ஒரு பேராசிரியரை, இத்தகைய ஒரு எனக்கு தந்தைக்கு ஈடாக என்னை ஒரு மகனாக பாவித்து கொண்டு ஒவ்வொரு முறையும் என்னை பார்க்கும்போது அவரை பாருங்கள், அவருடைய கண்களில் எப்போதுமே ஒரு அன்பு இருக்கும், ஒரு அருள் இருக்கும். நம்ம எல்லாம் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையே இருக்காது, தூர பார்வையே இருக்காது. எப்போதெல்லாம் நாம் சென்று பார்க்கிறோமோ அப்போது அது ஒரு அன்பு, ஒரு கனிவு. அதன் காரணமாகத்தான் இத்தனை ஆண்டுகளாக அவர் நம்முடைய மாநில தலைவராக இல்லாமல் மட்டுமல்லாமல் இந்திய யூனியன் முஸ்லீம் என்ற தாய் சபைக்கு தேசிய தலைவராக அவரால் எப்படி இருக்க முடியும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். அது ஒன்றும் சாதாரண விஷயம் அல்ல. இங்கே வந்திருக்கிறார்களே, கேரளாவை சேர்ந்த நமது சகோதரரும் சரி, மற்ற மாநிலங்களுக்கும் சரி, இவர்கள் எல்லாம் அவரை தங்களுடைய தலைவராக, தங்களுடைய தந்தையாக பாவித்துக் கொண்டிருப்பது ஒரே காரணம் அவருடைய அந்த கனிவான அந்த பார்வை, அந்த அன்பான பேச்சு. அவர் பேச ஆரம்பித்தால் உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். பேராசிரியர்கள் ஏதாவது ஒரு தலைப்பை எடுத்து பேச ஆரம்பித்தால் அதில் இருக்கிற ஆழம், அதில் இருக்கிற கருத்து, அதில் இருக்கிற சொத்தாழம், இவெல்லாம் உங்களுக்கு ஒன்று நல்லா கவனிச்சேன். நான் இன்றைய தமிழக முதல்வர்கள், நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியாது, இன்றைய தமிழக முதல்வர் அவர்கள் எப்போதெல்லாம் பேராசிரியர் அவர்கள் நினைக்கிறார்களோ அவரை பார்க்கும் பார்வை தன்னுடைய தந்தையாரை பார்க்கும் பார்வை போலவே இருக்கும். நம்முடைய தமிழக முதல்வர்களுக்கு பேராசிரியர் ஒரு தந்தையை போன்றவர்கள். அத்தகைய ஒரு நல்ல ஒரு நேரத்தில் தமிழக முதல்வர் அவர்கள் தகைசால் விருது வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களுடைய சார்பாக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.